மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு 1 கிலோ மட்டன், அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், மல்லித்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம அப்புறமா வந்து தாளிக்கிறப்ப கொஞ்சம் சேர்த்துக்குவோம், சும்மா வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ தண்ணி ஊற்றிடுவோம். அதிகமாக வேணாம், அந்த மட்டன் முங்குற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டோம்னா போதும். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு, பார்த்திங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன், அதிகமாக தண்ணி வச்சுக்கல, ஏன்னா நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம். குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் பாருங்கள் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. குழைய விடாமல் இது போல் வேக வச்சு எடுக்கணும். அடுத்து கடாய் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ இதை வறுத்துடலாம். இதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 20-30 போல் சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை வெட்டியிருக்கேன், சின்ன வெங்காயத்தை முழுசாகவே எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மட்டன் வேக வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் தானே சேர்த்தோம், அதனால் இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போனதுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துடலாம். வெறும் மட்டன் மட்டும் மசாலா தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டன் போட்டு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கியாச்சு. இப்போ மட்டன் வேக வச்ச மசாலா தண்ணியை சேர்த்துக்கலாம். உப்பு சரி பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா மட்டனில் உப்பு போட்டு வேக வச்சுருப்போம் இல்லையா, அதனால் உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க வச்சு நல்லா மட்டன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் வறுத்து பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அந்த மசாலா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். பாருங்கள் கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு பாருங்கள். மசாலா போட்ட உடனே அருமையாக இருக்குது பாருங்கள், பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். பாருங்கள் மட்டன் வந்து அப்படியே நல்ல கிரேவி ரெடியாகி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் எப்பையும் மட்டன் வேக வைக்கிறது அந்த கறியை குழைய விடாமல் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கனாலே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி குழைய விடாமல் கரிசி ஒன்று தனித்தனியாக இருக்கணும், அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் அடுப்பில் வச்சோம்னா வறுவல் மாதிரி ஆயிரும், அதனால் இப்போ இறக்கிடலாம். இறக்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும், அதே போல் கருவேப்பிலை மல்லித்தலை போடுறதும் பார்த்திங்கன்னா நிறைய போடக்கூடாது, அளவாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மட்டனோட மனம் வந்து நமக்கு தெரியும், இல்லைன்னா அந்த சிக்கனோட மனம் மட்டும்தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் மல்லித்தலையோட மனம் மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வேறு ரெசிபி ஒன்று செஞ்சு அதுக்கு பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம்.